நண்பர்களே என்ன பண்ணுறீங்க? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்நைட் டீ வித் ராஜன் மாஸ்டரோட பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ எனக்கு பிடிக்காதவங்க யாருன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சொல்லப்போனால் நீங்கள் விஷயங்களெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் இப்போ தான் பார்த்தேன் என் ஃபோனில். நல்லா இருங்க, அவ்வளோதான். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இதோ வெள்ளம் இருக்கா? இன்றைக்கி டீ வெள்ளத்தில் தான் போட போகிறோம் ப்ரோ. காய்ஸ் இருங்க பாருங்க, இந்தா பாருங்கள் இப்போ உடைக்கிறோம் பாருங்கள். காய்ஸ் வெள்ளத்தை உடச்சாச்சு காய்ஸ். அவ்வளோதான், எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போக வேண்டியதான் டீ வைக்க. வாங்க அடுத்தடுத்து வீடியோவில் என்ன நடக்குன்ற பார்ப்போம். சார் பார்த்தோன்னே சங்கட்டமாகிடுச்சாங்க. என்ன பண்ணுறதுக்குலாம் அப்படி இருக்குது அவன் நிலமை. ஹலோ நண்பர்களே, வாங்க அதான் பாருங்கள் டீ போடுற மிஷின் இதுதான் நமக்கு இன்றைக்கி. ஸோ டீயை போய் நாங்கள் மொட்டை மாடிக்கு போயிட்டு காமிக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் இருக்கார், செருப்பல் அடிப்பார். மேலே போயிட்டு ஃபோன் பண்ணுறோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா டீ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் இன்றைக்கி டீ போட போகிறோம். தண்ணி கொதிக்குது, சவுண்ட் கேட்குதான்னு தெரில உங்களுக்கு. சவுண்டு கிளியராக கேட்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரே ஒன்று இல்லையே, டீ சூடாயிட்டு இருக்கே, அதுக்குள்ள சின்ன ஒரு லாக் பண்ணிடுவாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம போட போற டீ எப்படி இருக்க போகுது? உங்க கருத்து யாரும் இல்ல பிளாக் காஃபி, சும்மா பால் காப்பியா வர காப்பியா அதெல்லாம் சொன்னா தானே ஃபேன்ஸ். வர காப்பி வைக்கிறோம் இன்னைக்கு நாங்க. ஆனா நீங்க தான் சொல்லுங்கண்ணே, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தினம் ஒரு தகவல். திடீர்னு கேட்டேன் நான் என்ன சொல்றேன். நேற்று போட்ட பிளானே இன்னைக்கு தான் சக்ஸஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகட்டும். கம்ப்ளீட் ஆனது பிறகு நான் வந்துட்டு கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று டீ போட வேண்டியது, நேற்று எல்லாம் தூங்கிட்டோம் டயர்டாக இருந்துன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அரவிந்த் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஃப் நமக்கு டீ போட்டு கொடுக்க போகிறாரு. டீ போடுறதெல்லாம் ஒரு வீடியோவோட நீங்கள் கேட்கலாம், அதுதான் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டீ ஆற்றுறதுக்கு டம்ளர்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெல்லம். ஸோ இது வந்து டீக்கு இனிப்புக்காக போடுறது. ஸோ இதில் தான் டீயை ஊற்றி ஆற்றுவோம் எல்லோரும். ஸோ அது வந்து தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹைஜீனிக்காக இருக்க போது மொட்டை மாடிக்கு போக போகிறோம். இப்போ டீ வைக்க போகிறோம். டீ அதை பற்றி என்ன ஒரு கருத்து சொல்லுங்கள். வர காப்பியில் ஆக்சுவலி இது வந்து சென்னையில் வந்து பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஈஸியாக கடையில் போய் இப்போ ஒரு 10 பேர் டீ குடிக்கிறோம்னா நிறைய செலவாகுது. இங்கே நைட்லலாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ரூம்லேயே நாங்களே ஒன்றா ரெடி பண்ணுறோம். சர்க்கரையில் போட்டால் நிறைய பேருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் வெல்லம் வாங்கியிருக்கிறோம். ஓகே மாஸ்டர், அதனால் இதில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே மாஸ்டர். பிளாக் டீ தான் இங்கே சாப்பிடுவாங்க. அந்த வெல்லம் வச்சு ஈஸியாக பிளாக் டீ, பேச்சுலர்ஸ் டீ கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணுற மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ், சுகர் இருக்கிறவங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஒன்லி பேச்சுலர்ஸ். போயிட்டு கிளாஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. இது அங்கங்கே புறக்கி இருக்குது. ஸோ நாளை வந்து புது கிளாஸ் வரும், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மொட்டை மாடி படையெடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ மேலே போயிட்டு என்ன நடக்குது காமிக்கிறோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடி ஹைலைட்டு. ஸோ இங்கே தான் இன்றைக்கி கன்வர்சேஷன் நடக்க போகுது. நம்ம போய் லொக்கேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சொல்லுங்க காட்டுறா. டீக்கெல்லாம் ப்ராசஸ் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ வீடியோவில் எல்லாமே பார்க்கலாம், எல்லாம் வீடியோ ஓடிட்டே தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் டீ குடிப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். வாங்க எல்லாரும் சேர்ந்து நாசமாக போவோம். கூட வந்து கையை பண்ணி மாற்றிட்டு எடுத்துருக்கீங்களா அதுக்குன்னு? இல்லை மச்சான், ஆமாம் சட்டை ரொம்ப அழுக்காக இருந்தது. இதுதான் நல்லா இது தொப்போ தெரியுது பாரு உள்ள எழுத்துக்க. எல்லாம் போட்டீங்கன்னா வியூ போகாது. எல்லாம் போகாதா? உட்காருண்ணே வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு பேசுகிற கான்வர்சேஷனில் தான் இருக்குது. அதில் தான் விஜய் சித்தெல்லாம் என்னன்றீங்க, அவள் பேசுகிறது தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது மட்டும் தான் எடுத்து போடுவான். அதில் மட்டும்தான் அவன் ட்ரெண்டு. அதனால கொஞ்சம் அவனை மாதிரி நீனும் பேச நானும் பேச. அரே கொஞ்சம் தள்ளி உட்காரு, அண்ணன் கேட விடு. நல்லா தள்ளி ஃப்ரேமில் அசிங்கப்படுத்துறானே ரொம்ப. இல்லைண்ணே சீரியஸாக இல்லைண்ணா, நீங்கள் மட்டும் அப்புறம் வீடியோவில் இல்லைன்னா எப்படி இருக்கு சொல்லுங்கள். 10 நாள் இருக்கும். 1 2 3 4 5 6 இதான் வெள்ளம். வெள்ளம் எல்லாத்துக்கும் இனிக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். நீ ஒன்றும் சொல்லாதா? ரிலாக்ஸ் ஆகிக்கும் பண்ணுறது பார்த்தா. பார்த்தீங்கன்னா டீக்கான ப்ராசஸ் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. மாஸ்டர்
நம்ம ராஜன் மாஸ்டர் தான் இவர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு நமக்காக. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடி சாராக இருக்கார் சென்னையில். நாங்கள் வந்து மாஸ்டர் தான் கூப்பிடுவோம் அவரை. பார்த்துக்கோங்க டீ பயங்கரமாக இட்ஸ் ரெடி ஃபார் டீ. எங்கள் டீமில் கோபி இல்லைன்னு நீங்கள் கேட்கலாம். கோபி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிருக்காரு ஒரு ஆஃபீஸ் விஷயமா. ஸோ ஒரு நாளைக்கு தான் வருவார். நாளையிலேருந்து வீடியோவில் கன்ஃபார்ம் வந்துடுவார் கோபி. யா திஸ் இஸ் ஃபார் டீ. இட்ஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா இவர் நம்பால் கோடிங்க 24/7 கோடிங்கில் தான் இருப்பார். நம்ம தினேஷ் அண்ணா எல்லாருக்குமே தெரியும், அரவிந்துக்கும் தெரியும். சுந்தரேசன் தான் எந்த வீடியோலையும் இன்னும் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணல. எப்போ மில்லியன் சப்ஸ்கிரைபர் வராங்களோ அப்போ தான் சுந்தரேசன் பேசணும். ஒரே இதோட இருக்கா. நீ வாண்ணா, நீ என்ன நிற்கிற வா. ஹாஸ்டலோட பைத்தியம் இவங்க சேர்த்தியே சரியில்லையேன்னு நினைக்க போகிறானுங்க. சத்தமாக தான் பேசுங்களேன், இப்போதான் வீடியோவில் கேட்கும். வீட்டில் கேட்கணும் தான் நாங்கள் பேச முடியாது. நம்ம இப்படி வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பேசணும்னு சொன்னால் என்ன பேச முடியும்? எதுனாலும் கூட கொஞ்சம் போல போதும் எனக்கு. என்ன மணி பிளாக்குக்காக பண்ணுறது? டீ மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் நான் நைட்டில் பிளாக்காக வீட்டில் தூக்கம் வராதுண்ணே. கஃபைன்னா வராது, ஸ்ட்ரென்த்துக்கு தானே அதுவே. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க மக்கள், ஆடியன்ஸ் சொல்லுங்க. 42 பேர் இருக்காங்க. ஏய் குடிச்சுக்கிறேன்டா, குடிக்கிறதுக்குள்ள எப்படி ரிவ்யூ சொல்ல முடியும்? டீ குடிங்க குடிங்க. ஏய் இப்படி எல்லாம் பண்ணலாம் குடிக்க முடியாதுடா. குடிக்காதீங்க, மூஞ்சில ஊத்துங்க. என்னால குடிக்க முடியாதுடா. நான் வீடியோ ஓடிட்டு இருக்கேன். குண்டா காரி மூஞ்சில ஊத்துங்க. அவன் தான் எட்டாப்ல இருக்கான். அவன் நல்லா தான் இருக்கு. ராஜன் மாஸ்டர் வந்துட்டு சூப்பராக போட்டிருக்காரு. இன்னைக்கு அவரோட ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைமு. அது நல்லா ஒர்த்தபுளாக இருக்கு. வாங்க எல்லாருமே குடிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வீடா உப்படப்பழ வீடா கைஸ். ரொம்ப நேரம் வைப்பா. கேமராமேனை ஒழுங்கா சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நானும் குடிச்சு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப காஃபி அதிகமாக இருக்கா? இது போட்டுக்கோங்க, இது கொஞ்சம் காட்டுங்க, வெள்ளம் போட்டுக்கலாம். தூள் அதிகமாக போட்டு காஃபி தூள் அதிகமாக காப்பி தூள் லைட்டாக தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக. சூடு, நல்ல சூடு. ஜீனி வரைக்கலையோ? வெள்ளம் வரைக்குதா? காஃபி தூள் இல்லை, காஃபி மட்டும்தான் கசப்பாக இருக்குது. அதிகமாக பிடிச்சதா? பர்சனல் இல்லை. ரூம் எடுத்தோன்னா கூட காஃபிலாம் நீங்கள் போட்டுருங்க, சாப்பாடுலாம் நாங்கள் செஞ்சிடறோம். சாப்பாடுலாம் நானும் அறிந்துருவோம், பார்த்துக்கிறோம். நல்லா இல்லைன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவோம். நல்லா தான் செய்யணும். நீ சொல்ல கூட வர முடியும், நான் சொல்லணும்னு சொன்னா ஏன் சொல்லிக்கிறடா. வந்திருந்து நல்லா சமைப்பேன், நல்லா இல்ல பண்ணல. முத தோண்டானும் அப்புறம் நட்டானும். வீடியோ ஓடிட்டு இருக்கேன். ஓட்டு போது பெண்ணா ஜான் ஓகே. எந்த ட்ரெயினுக்குள்ளது பக்கா இப்போ ஓகே சூப்பர். எந்த இதுக்குள்ளது? என்ன டைம் கிளம்புது? எதுக்குடா வீடியோ முறைச்ச மாதிரியே பார்த்துட்டு இருக்க? எந்த ட்ரெயின்? இப்போ ஒரு 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 எனக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று நடந்து மறுபடியும் அவைலபிளாக இருக்குதா? என்ன இருந்துச்சுப்பா? என் வாழ் மறுபடியும் ஓடி போயிட்டாளா? பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே பொண்ணுங்களை மட்டும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது நீ சொல்லாதடா. உண்மையை சொல்ல போனால் இவ்வளோ வீடியோ எடுக்கிறேன், இங்கே இருக்கிற 5 பேர் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு. என்ன இத்தனை பேர் 42 பேர் இருக்கீங்க, 18 பேர் தான் பார்க்குறீங்க. அப்புறம் மீதி பேர்லாம் என்ன எங்கே போகிறீங்க? ரெண்டு பேரும் கிளாஸ் பசங்கன்னு சொல்லி கையெழுத்து கும்பிட்றோம். காலைல பார்த்துட்டு வந்து காரி துப்புவாங்க கேன்டீன்ல. என்னடா வீடியோ எடுக்கிறேன்னு. வெள்ளம் போடலாம். கேள்றா போடலன்னு நான் போட்டுக்கலாம். நீ யார்கிட்ட கேட்குற? அண்ணன்ட்ட தானே கேட்குறேன். கேளு. ஹோட்டலில் கரண்ட் எப்போ கேட்க போகிறேன் யோசிக்கிறேன். ஆமாம், இந்த ஹோட்டல்லாம் போயிட்டா வச்சுக்கோங்களேன்,
சாப்பிட்டு முடிச்சு சாம்பார் பற்றிலாம் கேட்கறதுக்கு பயமாக இருக்கும் திட்டிடுவானா அப்படின்ட்டு. மூஞ்சி எடுத்து விட்டு அண்ணே சாம்பார்ண்ணே நம்ம கொண்டு வரம்பா அப்படிமா நான் போதும் சாப்பிட்டு அப்படின்னா அதை மாதிரி சாப்பிட்டுருவேன். உனக்கு எப்படி இருக்கு ஓகேவா? எனக்கு சூப்பராக இருக்கும். ஓகே செம்மையாக சீரியஸாக நல்லா இருக்கும் மாஸ்டர். இந்த சன்ரைஸ் தூளுக்கும் நல்லா இருக்கும். பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி போடுறதுன்னு நாங்கள் காமிட்ட மறந்துட்டோம். ஒன்றும் இல்லை, தூளை போடுங்க, வெள்ளத்தை போடுங்க, தூள் தண்ணி எடுத்து ஊற்றி ஆற்றுங்க, அவ்வளோதான் டீ ரெடி. நல்லா இருக்கும் சீரியஸாக, உண்மையாக டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குது. ஓகேவா? நீங்கள் இன்னும் இந்த பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆற்றி வடித்து அப்படிலாம் இல்லை. தண்ணி கெட்டில் இருக்கா, அதோ சிம்பிள். உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன்னா நான் கட்டாங்க கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 or 700 வரும். இது தண்ணி காய வச்சுக்கோங்க, நல்லா காய வச்சுட்டு காய வைக்க வெல்லம் பாருங்கள், தூள் டப்பா ஒரு கப்புக்கு 1 ஸ்பூன் டம்ளர் தூள், சர்க்கரை போடுங்க, தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிங்க. நல்லா இருக்கும், உண்மையாக நல்லா இருக்கும். ஆனால் தினேசன் நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. காசு மட்டும் தான் கேட்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது. அதில் இது நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது கைஸ். சத்தியமாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பேச்சுலர்ஸ் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட இதில் சொல்கிறேன். இல்லை எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதான் வெல்லம் கொஞ்சம் காஃபியில் ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன்.